லக்னோ அணியிடம் தோத்து மும்பை அணியுடன் இணைஞ்சிருக்காங்க ஆர்சிபி அணி. லக்னோ விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கு இடையான மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற லக்னோ அணி பேட்டிங் ஆனாங்க. அந்த அணியில் கேஎல் ராகுல் 14 பாலுக்கு 20 ரன்லையும், படிக்கல் 11 பாலுக்கு 6 ரன்லையும், ஸ்டாயினிஸ் 15 பாலுக்கு 24 ரன் அவுட் ஆக அதிர்ஷ்ட விளையாண்ட குண்டன்டுக்காக 58 பாலுக்கு 81 ரன், 5 6 8 பவுண்டரி அடிச்சார். நிக்கோலஸ் புரான் வழக்கம் போல 21 பாலுக்கு 40 ரன், கடைசி ஓவரில் மட்டும் 20 ரன்களுக்கு மேல அடிச்சு சம்பவம் பண்ண லக்னோ அணி 20 முடிவில் 5 விக்கெட்ல பேருக்கு 81 ரன் அடிச்சாங்க. ஆர்சிபி அணி பந்து வீச்சு தரப்பில் மேக்ஸ்வெல் மட்டும் சிறந்த முறையில் பந்து வீசிட்டாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய ஆர்சிபியோட தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. கோலி 16 பாலுக்கு 22 ரன்லையும், ஃபாஃப் டு பிளேசி 13 பாலுக்கு 19 ரன்லையும் அவுட் ஆக, எதிர்பார்க்கப்பட்ட மேக்ஸ்வெல் 2 பாலுக்கு டக் அவுட்லையும், கிரீன் 9 பாலுக்கு 9 ரன்லையும் அவுட் ஆக, அந்த அணியை சேர்ந்த ராஜ்பர்தர் 21 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாங்க. அர்ஜுன் ராவத் 11 ரன்லையும், தினேஷ் கார்த்தி 8 பாலுக்கு 6 ரன்லையும் அவுட் ஆக, லாம்ப்ரோ அதிகபட்சமாக 13 பாலுக்கு 33 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. கடைசி 2 ஓவருக்கு ஆர்சிபி வெற்றி பெற 40 ரன் தேவைப்படும். ஆனால் 9 விக்கெட் போயிருக்கும். 19.4 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பிறகு 153 ரன் ஆர்சிபி அடிச்சதுனால 28 ரன் வித்தியாசத்தில் லக்னோ ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி அணி சொந்த மைதானத்தில் விளையாண்ட 2 போட்டிலையும் தோத்து மும்பைக்கு அடுத்தபடியாக பாயிண்ட் டேபிள் 9வது இடத்துல இருக்காங்க. ஆர்சிபி அணி அடுத்தபடியாக 10 போட்டிகள் விளையாட